ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் உட்டன் பீட்ஸ் வச்சு பெரிய பெண்டன்ட் வச்சு எப்படி நான் ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இதுக்கு முழுக்க நான் எல்லாமே வந்துட்டு உட்டன் பீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் வந்துட்டு சக்கரை இடையில யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் கியர் ஒயருக்கு பதிலாக நார்மல் ஒயரை வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு லென்த் வேணுமோ அவ்வளோ ஒயரை கட் பண்ணிக்கலாம். பெண்டன்ட்டை வந்துட்டு சென்டரில் நான் போட்டுடுறேன். பெண்டன்ட்டுக்கு அப்புறமா நம்ம பீட்ஸை வந்துட்டு பிளான் பண்ணி போட போகிறோம். வெறும் பீட்ஸ் போட்டாலும் நல்லா இருக்காது. அதுக்கு இடையில நம்ம சக்கரையை வந்துட்டு நம்ம போட்டால் தான் அழகாக இருக்கும். ஸோ இந்த பெண்டன்ட்டில் வந்துட்டு மேஜராக இருக்கிறது ரெட் கலர் அந்த ஸ்டோன் இருக்குங்களா, அதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு ரெட் கலர் பீட்ஸை இந்த பக்கமும் அந்த பக்கமும் நான் போட்டுக்கிறேன். ஓகே, பீட்ஸ்க்கு அப்புறமா பீட்ஸே போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சக்கரை, ரெண்டு பக்கமும் சக்கரை ஒன்று போட்டுக்கிறேன். இதுதான் சக்கரைன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே ஷாப்ஸில் அவைலபிள் இருக்கும், நம்ம வாங்கிக்கலாம். ஸோ சர்க்கரையை போட்டுட்டு பாருங்கள், ஒரு பீட்ஸு ஒரு சர்க்கரை. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சர்க்கரை போட்டுட்டு அப்படியே இல்லாத ஒரு க்ரீன் கலர் பீட்ஸை நான் போட போகிறேன். இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓப்பன் பண்ணிட்டேங்களா. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பெரிய பால்ஸ் இருக்குதுங்கள்ல, ஸோ அந்த ரெண்டு உடன் கலரில் இருக்கிற பால்ஸ் ஒன்று போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த கோல்டு கலர் பால்ஸ் மாதிரி இருக்குங்களா, அதுவும் ஒன்று இந்த சைடும் அந்த சைடும் போட்டு மறுபடியும் அந்த பெரிய ப்ரௌன் கலர் பால்ஸை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். இப்படி தான் நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் பீட் இருக்குங்கள்ல, ஸோ அது இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று போடுறேன். அதுக்கப்புறம் சக்கரை இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா சர்க்கரை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெட் கலர் ரெண்டு பீட் இருக்குங்களா, அதையும் நான் இந்த பக்கம் ஒன்று போடுறேன். மறுபடியும் ஒரு சர்க்கரை இந்த சைடும் அந்த சைடும் ஒன்று போடுறேன். போட்டுட்டு ஃபைனலாக அந்த க்ரீன் கலரில் ரெண்டு பீட் இருக்குங்களா, அதை ரெண்டு பக்கம் போட்டுட்டா நம்மளுடைய மெயின் பார்ட்டை நான் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உட்டன் பீட்ஸ் இருக்குங்கள்ல, அந்த பீட்ஸை ஈக்குவலாக எடுத்து இதில் பாதியும் அதில் பாதியும், இந்த சைடில் பாதி அந்த சைடில் பாதி கோர்த்து முடிக்க வேண்டியது தான். பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜுவல்லரி மேக்கிங்லேயே நிறைய டைப்ஸ் பண்ணுறாங்க. நார்மல் ஜுவல்லரி மேக்கிங் தான் ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் த்ரெட்டு வச்சு வந்தது. அதுக்கப்புறம் இப்போலாம் கலம்காரி கிளாத்லலாம் வச்சு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டெரக்கோட்டா ஜுவல்லரி மேக்கிங் பண்ணோம். இப்போ லைவாக வந்துட்டு ரீசெண்டாக அந்த ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி மேக்கிங் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் அவைலபிள் இருக்குது. அது எல்லாமே ட்ரெண்டிங் தான். இப்போ என்ன ட்ரெண்டிங்கோ அது இப்போ ஆக்சிடைசிங்கில் இருக்குது. அதோட சில்க் த்ரெட் ஜுவல்லரியை மிக்ஸ் பண்ணியும் போடலாம். ஸோ பேஸ் இது தான். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா கலந்து நம்ம நிறைய பண்ணி டிசைன்ஸ் மேக் பண்ணலாம்.
பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு நான் நிறைய ஐட்டம் சொல்லி தந்திருக்கேன். ஸோ அதை பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னோடய பிளேலிஸ்ட்டை, அதை போய் பாருங்கள். இல்லை மெஹந்திலாம் கூட டே 6 வரைக்கும் சொல்லி தந்திருக்கேன். ட்ராயிங் ஃபார் கிட்ஸு சொல்லி தந்திருக்கேன். ஜுவல்லரி மேக்கிங் ஃபார் விமன்ஸ்க்கு சொல்லி தந்திருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நான் ஃபர்தராக நிறைய வீடியோஸ் போடுவேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக 2 சின்ன சின்ன பீட்ஸ் ஏன் போடுறேன்னா, கியர் லாக் போடும்போது அந்த பெரிய உட்டன் பீட்ஸில் இருக்க ஓல்ட் ஸ்கூலில் கியர் லாக் போயிடக்கூடாதுங்களே, அதனால் சின்ன சின்ன பீட்ஸ் 2 போட்டு, கியர் லாக் 2 போட்டு, அந்த ரிங்ஸும் அந்த ஹூக்கும் இருக்குங்கள்ல அதை போட்டு நம்ம கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான். இதுதான் நம்மளோட எண்டிங் ஒர்க்கு. ஸோ நம்மளுடைய அழகான உட்டன் ஜுவல்லரி ரெடி ஆகிடுது பாருங்கள். ஸோ லாக் பண்ணிட்டோன்னே நம்மளுடைய ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே போட்டுக்கலாம். ரெட்டு வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே எடுத்து கொடுக்கும். அதுவும் உட்டன் வந்துட்டு நம்ம எல்லா காட்டன் சாரீக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா காட்டன் சாரியில் பேஸ் எப்போவுமே வந்துட்டு பிளாக் இருக்கும், அதனால் இது போட்டால் ரொம்ப ராயல் லுக் இருக்கும் இந்த ஜுவல்லரி. ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஒர்க்கை பாருங்கள். உட்டன் ஜுவல்லரி மேக்கிங் அழகாக ரெடி ஆகிடுது பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் செஞ்சு போட்டு பாருங்கள். காட்டன் சாரீக்கெலாம் வேர் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.